அதிமுக பல அணிகளாக இருந்தது. அதுக்கு ஒருங்கிணைப்பு குழு 2, 3 ஒருங்கிணைப்பு குழுக்கள் உருவாகி இருக்குது. சசிகலா அவர்களும் நான் பரப்புரையில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. டிடிவி அவர்கள் நான் தனியாக கட்சி தொடங்கினது தான், தனியாக நாங்கள் நிற்க போகிறேங்கிறத சொல்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அல்லது இல்லை? இந்த ஒருங்கிணைப்பு குழு, தினகரனுடைய மனநிலை, சசிகலாவுடைய சமீபத்திய அறிவிப்பு, இது எதையுமே நான் குறைச்சி மதிப்பிடலை, கொச்சைப்படுத்தவில்லை. அவங்கவுங்களுக்குரிய உரிமை ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தொடக்க புள்ளி, முக்கியமான புள்ளி எங்கே இருக்குன்னா, எடப்பாடியினுடைய மனநிலையில் தான் இருக்குது. நம்ம தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகும், ஒற்றை தலைமையாக ஆன பிறகும் நம்மளால் வெற்றியை தேடி தர முடியலைங்கிற அந்த யதார்த்தத்தை எடப்பாடி புரிந்து கொள்ளாத வரை அவர் தன் இடத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டார். மனமாற்றம் அவருக்கு வரப்போறதும் இல்லை. ஒரு அதிமுக தொண்டர்கள் வெற்றி தோல்விக்கு சகஜமானவங்க தான், பழக்கப்பட்டவங்க தான் எந்த அரசியல் கட்சியினரும். அதிமுக சந்திக்காத படுதோல்வியில் அவங்க பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் அல்ல. ஆனால் தோல்வியே பார்த்துக்கிட்டு இருந்தா எந்த கட்சி தொண்டரும் சோர்ந்து போயிடுவான். அது இந்த காலகட்டத்தில எல்லாம் நீங்க அப்பப்ப வெற்றியை கொடுக்கலைன்னா அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டு அடுத்தடுத்த இடங்களை நோக்கி போயிடுவான். யார் செஞ்ச புண்ணியமோ அதிமுக தொண்டை இன்னைக்கு அப்படியே ஓரளவு கிட்டத்தட்ட 90% அப்படியே இருக்கிறாங்க. அதை தக்க வைக்கிறது எடப்பாடியினுடைய கைகளில் தான் இருக்கு. அவர் மனசுல ஒரு மனமாற்றம் மனமாற்றம்னா ஏதோ ஒரு இவ்வளவு நாளா கிரிமினலா இருந்தார், இனிமேல் நம்ம குற்றமே செய்யக்கூடாது அப்படி சொல்லலை நான். நம்ம ஒரு சில கணக்குகள் போட்டோம், அந்த கணக்கு சரியா வரல. 21லயும் வரல, 24லயும் வரல. அப்ப நம்மளுடைய கணக்குகளை மாற்றணும், கணக்கு போடுற விதத்தை மாற்றணும், நம்மளுடைய அரசியல் பாதையை, அரசியல் பார்வையை மாற்றணுங்கிற முதல் மனமாற்றம் எடப்பாடி கிட்ட வராத வரைக்கும் அதிமுக ஒற்றுமை என்பது சாத்தியம் அல்ல. அது சசிகலா நினைச்சாலும் சரி, ஓபிஎஸ் நினைச்சாலும் சரி. இல்லை, சசிகலா அவர்கள் நீண்ட காலமாக சைலண்ட் மோட்ல இருக்காங்க, திடீர்னு வர்றாங்க. அதுல தான் அவர் தப்பு பண்ணிட்டார். அவர் சிறையிலிருந்து வந்து ஒரு 6 மாதங்கள் உடல்நிலையை பார்த்து சரி பண்ண பிறகு அவர் செய்திருக்க வேண்டிய அரசியல் இது அல்ல, மௌன அரசியல் அல்ல. அவர் தப்பு கணக்கு போட்டார். அது நம்மளால உருவானவங்க தானே, நம்ம கிட்ட வந்துருவாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்கன்னு. ரைட்டு, அது அவரால் உருவாக்கப்பட்டங்கிறத யாருமே மறுக்கல. அவருடைய தயவு இல்லாமல் ஒரு இந்த அடையாளத்துக்கு வரவே இல்லைங்கிறத யாரும் மறக்கல. ஆனா காலம் மாறிடுச்சு, ஒருவேளை ஆட்கள் மாறிட்டாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாசம் போதும், அதிகபட்சம் 6 மாசம் போதும். சசிகலாவும் புத்தி உள்ளவர் தான். எதனால அதை புரிஞ்சுக்காமல், அது புரிஞ்சிருந்தும் ஏன் மௌனமா இருந்தாருங்கள எனக்கும் வருத்தம் உண்டு. இனிமேலும் நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்.